சார் மணி 10 ஆச்சு. லட்சுமி எங்க? லட்சுமி எங்க? லட்சுமி எங்க? அம்மா எப்போ வெளில போயிட்டாங்க சார். என்னடா சொல்லிட்டு போனா? ஐயா வந்தா சாப்பிட சொல்லுங்க, என் ப்ரோக்ராம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னாங்க. முன்ன பின்ன என்ன? பின் தூங்கி முன்னெடுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? அதெல்லாம் முத வந்தாங்களே அந்த லட்சுமி அம்மா, அவங்கதான் பின் தூங்கி முன் எழுவாங்க. இப்ப உள்ள மாடல் லட்சுமி அம்மா முன் தூங்கி பின் எழுவாங்க. பின்னா அப்படி இப்படி பின் இல்லங்க, ரொம்ப பின்னு. லட்சுமி, லட்சுமி சாப்பிடல? உனக்காக நான் வெயிட்டிங். நான் தான் பேரர் கிட்ட சொல்லிட்டு போனேன், நான் சாப்பிடல உங்களை சாப்பிட சொல்லி. நான் என்னோட ஃபாரின் ஃப்ரெண்டோட அசோகல சாப்பிட்டேன். லட்சுமி, லட்சுமி எங்க? லேடிஸ் கிளப்ல மீட்டிங் இருக்கான், இன்னைக்கு அவங்க தான் பேசுறாங்களாம். போயிட்டாங்க, சாப்பிட வரமாட்டாங்களாம். உங்களை சாப்பிட சொன்னாங்க. சார் டின்னர் எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம். வாங்கப்பா. என்னையா முத்துகருப்பா, லட்சுமி ஏதோ படம்லாம் புடிச்சு அனுப்பி இருக்காமல்ல, அது என்னன்னு எங்களுக்கு காட்டக்கூடாதா? அதானே ஊரே சொல்லுது, நாங்க என்ன பாக்கலையப்பா. உங்களுக்கெல்லாம் காட்டாமையா? அலமேலு என்னங்க? டெல்லியில இருந்து வந்தது போட்டோ, அத கொண்டாந்து இவங்களுக்கெல்லாம் காட்டு. டெல்லியில இருந்துன்னா ஜஹாங்கீர் போட்டோவா? ஜாங்கிரி போட்டோ. இந்தாங்க. கொண்டா கொண்டா. எல்லா பையனும் பார்த்துட்டு அசர போறானுங்க. கலர் நம்ம லட்சுமி அதானே, ஆளே அடியோட மாறி போயிருக்குதே. பயத்தை காட்டுறேன். பாக்குற பார்வையில கலர் கரைஞ்சிட போகுது. என்னது சப்ஜாடா ஜடையெல்லாம் மாறி வெள்ளக்காரி மாதிரி இருக்குது. ராவுத்தரண்ண, அந்த ஊர்ல வாழ்றதுக்கு இப்படித்தான் இருக்கணும். ராஜாவோட ஒருத்தி வந்தாலே ஞாபகம் இருக்கா? ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாத்தி புடுறேனால மாத்தி புட்டான். அசல் டெல்லி பொண்ணாவே மாறிடுச்சுப்பா. அதானே, இனிமே அவன் வரானோ இல்லையோ, இது வரவே வராது. இந்தாயா, அவங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். டேய் சிவராஜ், சார் இந்த வீட்டுல இருந்து யாரு வெளியே போனாலும் எந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு போக சொல்லு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதிக பிரசங்க வேண்டாம். Will you please tell me which is India Gate? What you're seeing is India Gate. You know, this is built for the memory of the people who sacrificed their lives during the World War. And you can see their names engraved on the stones in order to give respect. Sit so. Thank you. Yeah, come, let's go. சார், எங்கடா லட்சுமி? அம்மா வண்டிய அவங்களே ஓட்டிட்டு போயிட்டாங்க சார். அவங்களோட பேனா நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாராம். அவர் இது வரைக்கும் லெட்டர் தான் எழுதிக்கிட்டு இருந்தாராம். இப்ப இவங்களை பாக்குறதுக்காக ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாராம். அவரோட ஹோட்டல் அசோகாவில சாப்பிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க சார்.
ஏன் சார் தலைகாணியை தூக்கி தலைகாணி மேலே அடிக்கிறீங்க? டேய், அது என் இஷ்டம். இது என் வீடு, என் தலகாணி. நான் என்ன வேணாலும் செய்வேன். தலகாணி பிப்ப பஞ்செல்லாம் காத்துல பறக்க விடுவேன். சாருக்கு ஒரு மாதிரியா இருக்கா போல இருக்கிற. ஆமாண்டா. மிஸ்டர் மைக்கேல், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் ஈவினிங் உங்களை ஹோட்டல்ல வந்து மீட் பண்றேன். ஓகே. லட்சுமி, இப்படி பக்கி மாதிரி வெடி வெடி அலைஞ்சிட்டு வர்றிய, எங்கிட்டு போயிட்டு வர்ற? வாட்? பக்கி பக்ரி பக்ரி சாமின்னு இருக்கு, பக்ரீத் பண்டிகை நல்லா இருக்கு. இது என்ன பக்கி? அர்த்தமே இல்லாத குருட்டுத்தனமான ஒரு பேரு. ஏய், ஸ்டாப் இட். ராத்திரி எல்லாம் எங்கிட்டு சுத்திட்டு வர்ற? மிஸ்டர் மைக்கேல கூட்டிட்டு தாஜ்மஹாலை பாத்துட்டு வரேன். யாரை கேட்டுட்டு தாஜ்மஹால் பார்க்க போன? தாஜ்மஹால் பாக்குறதுக்கு யாரை கேட்கணும்? யார் வேணாலும் போய் பார்க்கலாம். என்னடி ஜோக் அடிக்கிறியா? ஏ, நீங்க தான் ஜோக் அடிப்பீங்களா? நாங்க அடிச்சா ஏத்துக்க மாட்டீங்களா? ஏய், கண்ட கண்ட நாய் எல்லாம் தான் ஜோக் அடிக்குது. ஏத்துக்கிறது ஏத்துக்காது பொது விஷயம். நீ தாஜ்மஹால் பகல்ல காட்டி வர வேண்டியதானே? ராத்திரியில என்னடி பண்ண? மிஸ்டர் மைக்கேல் பகல்ல தாஜ்மஹாலை பார்த்துட்டு ராத்திரில ஃபுல் மூன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. காட்டினேன். ஒரு ஃபாரினர் கேட்கும்போது காட்டக்கூடாதா? அந்த பௌர்ணமி ராத்திரில நான் நிலாவை பார்த்துக்கிட்டே அவருக்கு தாஜ்மஹாலோட கதையை சொன்னேன். அவர் என் முகத்தை பார்த்துக்கிட்டே கதையை கேட்டார். அவருக்கு நான் கதையை சொல்ற மாதிரியே இல்லையா, மும்தாஜே நேர்ல வந்து கதையை சொல்ற மாதிரி இருந்துச்சாம். யமுனையை பத்தி நான் சொல்லும்போது ஆயிரக்கணக்கான காதல் இதயங்கள் இந்த காதல் கோயில பார்க்க முடியலையேன்னு அழுத கண்ணீர் தான் யமுனையா பெருக்கெடுத்து இந்த தாஜ்மஹாலை தொட்டு தொட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு போயம் சொன்னேன். எப்படி இருந்திருக்கும் போயம்? போது நிறுத்தடி. போயம் சொன்னாலாம். இந்த அடி வாடி போடி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு எங்க லேடி சங்கத்துல இருந்து முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி மீறி பேசுனீங்கன்னா எங்க சங்கத்துல இருந்து ரெட் கார்டு வரும். அப்புறம் எந்த கார்டு வந்தாலும் அதை மாத்த முடியாது. வருமா? நான் முதல்ல பட்டிக்காட்டு போனா லட்சுமியா இந்த டெல்லிக்கு வந்த என்ன இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சதே நீங்க தான். ஏய், நீங்க லட்சுமியா வந்தாலும் சரஸ்வதியா வந்தாலும் இல்ல அஷ்டலட்சுமியா சேர்ந்து வந்தாலும் டெல்லியில ஒய்ஃபா இருக்கிறதுக்கு 2 லாங்குவேஜ் தெரிஞ்சாகணும். ஒன்னு ஹிந்தி, இன்னொன்னு இங்கிலீஷ். இது ரெண்டும் தெரியாம டெல்லியில எவனுமே குடும்பம் நடத்த முடியாது. அந்த ரெண்டுத்தையும் நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேனே. என்னத்தை கத்துக்கிட்ட? கத்துக்கு சொன்னா ஒரே அடியா கத்துக்கிட்டு கண்டவனோட கை கோர்த்துட்டு அலையிறது. இல்லன்னா கை நாட்டு கண்டாங்கி சேலை கருவாட்டு குழம்பு. எப்பவுமே நீங்க ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்லடி. புராண காலம் சரித்திர காலத்துல இருந்து ஆம்பளைங்களுக்கு எப்படி நடந்துக்கிட்டா பிடிக்கணும், பொம்பளைங்க புரியாம அலைஞ்சோம். உங்களுக்காக உடம்பு கட்டியே ஏறணும். சீதையா வந்தோம், ராமர் லெவலுக்கு வந்து எங்களை அக்னியில இறங்க வச்சீங்க. தமயந்தியா வந்தோம், தூங்க வச்சுட்டு போயிட்டீங்க. சந்திரமதியா வந்தோம், ஹரிச்சந்திரனா வந்து எங்களை விட்டுட்டீங்க. எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களை சந்தேகப்படுறது, பொம்பளைங்களை சோதனை போடுறது. பதிலுக்கு நாங்க ஒரு வாட்டி சோதனை போட்டோம், ஒருத்தர் மிஞ்ச மாட்டீங்க. இந்த லட்சுமி லட்சுமிதான், என்னை யாரும் தொட முடியாது. அப்படி தொட்டிருந்தா என் டெட் பாடி தான் இங்க வந்திருக்கும். என்னை யாரும் சந்தேகப்பட வேணாம். இனிமே நான் தனி. என்னது தனியா? முதல்ல வெளிப்படி. லட்சுமி நெல்லு வாங்கப்பா. இத பாருமா, நீ என்னதான் படிச்சு நாகரிகமா வந்தாலும் தொட்டு தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு போகவே கூடாதுமா. பிரிஞ்சு போகணும்னு நான் பாக்கல. ஆனா ஆரம்பத்துல இருந்து அவர் தான் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போய் வேற யார் கூடவோ வாழணும்னு நினைச்சாரு. இவன் முகத்துல முடி கூட நான் தயாரா இல்ல. டேய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? விட்டா பேசிக்கிட்டே போக போல இருக்க. நீ இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். என்னது கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? டேய், அவளே கிராமத்து பொண்ணு, உன்னை நம்பி இந்த ஊருக்கு வந்துட்டா. அவளை கண்கலங்காம பாத்துக்கிறது உன் கடமை இல்லையா? அவ மேலே சந்தேகப்பட்டா எப்படி? உனக்கே நியாயமா இருக்கா? அங்கிள், நீ இருமா. டேய், நீ தானடா அவ படிக்காதவன், நாகரிகம் தெரியாதவன் ஊர்ல உன்னாது விட்டு வந்த. அதனால அவ புருஷனுக்கு சமமா நாகரிகமா இருக்கணுமேனு படிச்சு நாளும் தெரிஞ்ச பொண்ணானா? நாளும் தெரிஞ்ச பொண்ணுனா இப்படியா? எவனோ ஒருத்தன் மைக்கேல் ஜாக்சனா அவன் கூட ஒரு ராத்திரி பூரா தங்கிட்டு வந்திருக்கா. அத கேக்குறீங்களா? அவளை ஏன்டா கேட்கணும்? அவ சொன்னா மைக்கேல் ஜாக்சனை கூட்டு போய் தாஜ்மஹாலை காட்டினேன்னு. அது உண்மைதான். இவ்வளவு தெரிஞ்சமா முட்டாள்தனமா பேசுறீங்க? போடா முட்டாள். நீ நினைக்கிற மாதிரி அந்த மைக்கேல் ஜாக்சன் வேற யாரும் இல்ல, நான் தான். என் முகத்தை பார்த்துக்கிட்டே கதை கேட்டாருன்னு சொன்னாலே தட் மைக்கேல் ஜாக்சன் ஐ. குடுமி எடுக்கலையான்னு அடிக்கடி கேப்பிய. இப்ப பார், ஜம்முன்னு கிராப் வெட்டி இருக்க. அப்போ இவ்வளவுக்கு காரணம் நீங்க தானா? நாங்க தான், வேற யார் வருவா? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது இந்த பிரபா தான். பிரபாவா? ஆமாங்க.
இவங்க 2 பேரும் ஒத்துமையா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் ஊருக்கு லெட்டர் போட்டு இவரை வரவழைச்சேன். தாஜ்மஹாலுக்கு போறது கூட நாங்கெல்லாம் ஒன்னாதான் கிளம்பினோம். அந்த ராத்திரிலேயே வீட்டுக்கு போகணும்னு இவ ரொம்ப அடம் பிடிச்சா. நாங்க தான் காலையில போனா போதும்னு சொன்னோம். இப்ப கூட கிளம்புறப்போ நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தா. அவளை முன்னாடி அமிச்சிட்டு நாங்க 2 பேரும் பின்னாடி வந்தோம். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது உன் லட்சணம். உங்க கூட தான் தாஜ்மஹாலுக்கு போனேன்னு சொல்ல வேண்டியதானே? இது பாருங்க, நீங்க 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா ஒன்னா வாழணும்னு தான் நாங்க இந்த பிளானே போட்டோம். ஆனா நீங்க இந்த மாதிரி சந்தேகப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லக்ஷ்மி ஒரு கிராமத்து பொண்ணு, அதுவும் வீட்டோட இருக்கிறவ. அவளையே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்களே. நான் ஆபீஸ்க்கு போற பொண்ணு. ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருந்தா என்னையே நீங்க இந்த மாதிரி சந்தேகப்பட்டிருப்பீங்கல்ல. ஏன் இந்த மாதிரி பொம்பளைங்களை சந்தேகப்படுறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சந்தேகப்பட்டு இருந்தா இந்த உலகத்துல நல்ல கணவன் மனைவியா யாருமே வாழ முடியாது. சாரி பிரபா, நான் கற்பனையில என் பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்குன்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எங்களுக்குள்ள எந்த விதமான சண்டை வராது. அப்பா, ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பிடா. காட் பழனி ஆண்டவா, உன்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி இவங்க 2 பேரையும் உன் சன்னதிக்கு கூட்டு வந்து மொட்டை அடிச்சு உன் படிக்கட்டுல உருள வைக்கிறேன். அதெல்லாம் வேண்டிட்டு தான் அடிச்சுக்கணும், நாங்க அடிச்சுக்க மாட்டோம். அப்போ நான் தான் அடிச்சுக்கணுமா மொட்டை? ஆமா, குடும்பியோட ஊருக்குள்ள எத்தனை நாள் அலைஞ்சீங்க? கொஞ்ச நாள் மொட்டையோட அலைஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு. இந்த பாருங்க சார், என்ன மாதிரி நீங்க யாரும் உங்க பொண்டாட்டிகளை சந்தேகப்படாதீங்க. பாத்தியா பிரபா, குட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நாங்க சேர்ந்துட்டோம்ப்பா. இப்பதான் ராஜா எங்க ராஜா ஒண்ணு சேர்ந்து